தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான இலவச திட்டங்களை யாருமே அறிவிக்கல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? சீமான் அவர்கள் நான் இலவச திட்டங்கள் எல்லாம் அறிவிக்க போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற 3 பேர் இலவச திட்டங்கள் நிறைய அறிவிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தளபதி விஜய் அவர்கள் நேத்து சொன்ன இலவச திட்டங்களை பத்தி நம்ம பார்க்கலாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மகளிர் உரிமை தொகை டிஎம்கே வந்தா 1500, ஏடிஎம்கே வந்தா 2000, டிவிகே வந்தா 2500. இப்ப டிவிகே 2500 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு வருடத்துக்கு எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில 1.34 கோடி பேர் இந்த உரிமை தொகை வாங்கினாங்க அப்படிங்கிற தரவு இருக்கு. அதே 1.34 கோடி பேருக்கு தளபதி விஜய் அவர்கள் 2500 ரூபாய் கொடுக்குறாருன்னு சொன்னா நான் வந்து 5 வருஷத்துக்கும் கணக்கு போடலங்க, 4 வருஷத்துக்கு தான் கணக்கு போடுறேன். மாசத்துக்கு 3350 கோடி, வருஷத்துக்கு 40,200 கோடி, 4 வருஷத்துக்கு 1,60,800 கோடிங்க. அதே மாதிரி 6 சிலிண்டர் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காப்ல. ஒரு சிலிண்டரோட ரேட்டு 928 ரூபா. அப்ப 6 சிலிண்டர்னு கணக்கு போட்டா 5571 ரூபா வருஷத்துக்கு வருது. இதுவே 4 வருஷத்துக்கு கணக்கு போட்டா 22,284 ரூபா. இப்ப வருஷத்துக்கு மட்டும் அந்த 1.34 கோடி பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா 7,465 கோடி செலவாகும். இதுவே 4 வருஷத்துக்கு 29,860 கோடி. அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் இலவசமா பஸ். தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு இலவசமா பஸ் கொடுத்தா 12,000 கோடியிலிருந்து 14,000 கோடி வரைக்கும் தமிழக அரசுக்கு இழப்பு வரும். இதை 4 வருஷத்துக்கு மட்டும் நீங்க கணக்கு போடுறீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 52,000 கோடி வரைக்கும் இழப்பு வருங்க. ஆல்ரெடி போக்குவரத்து கழகம் 48,000 கோடி கடன்ல தான் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தரவுகள் சொல்லுதுங்க. இப்போதைக்கு இந்த 3 கட்சியில இருக்கிறவங்களும் காமனா சொல்ற நலத்திட்டங்கள் இதுவா தான் இருக்குது. இப்போ இந்த 3 நலத்திட்டங்களை மட்டும் 4 வருஷத்துக்கு 1.34 கோடி பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 லட்சம் கோடி இதுக்கு மட்டும் செலவாகும். இது இல்லாம இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் இவங்க அறிவிக்க தான் போறாங்க. இதுல இந்த 5 ஆண்டுல தமிழ்நாட்டோட மொத்த வருவாய் மட்டும் 14 லட்சம் கோடி. இதுல இப்ப இருக்கிற தமிழ்நாட்டோட கடன் 9,52,374 கோடி. சுமாரா இந்த ஆட்சியில மட்டும் 4,67,000 கோடி மட்டும் கடனாவே வாங்கியிருக்காங்க. இதுல 2026 முடியறதுக்குள்ள 10,60,000 கோடிக்கு மேல கடன் வரும் அப்படிங்கிற மாதிரியும் புள்ளி விவரங்கள் சொல்லுதுங்க. இதுல வருஷத்துக்கு நலத்திட்டங்களுக்காக கவர்மெண்ட் ஒரு 50,000 கோடி செலவு பண்றாங்க. இப்ப மீதி எல்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு மட்டும் 60,000 கோடி பழைய கடனுக்கு மட்டுமே தமிழ்நாடு வட்டி கட்டிட்டு இருக்குது. இது இல்லாம நிர்வாக செலவு, சம்பளம், பென்ஷன் சொல்லிட்டு வருஷத்துக்கு 1,50,000 கோடி வரைக்கும் அதுக்கும் செலவாகுது. இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சு பழைய கடனுக்கே வட்டி கட்டிட்டே இருந்தா எதுக்கு இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் இலவசமா வழங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது. அரசுக்கு வர வேண்டிய 30% பணம் வெளியே இருக்குது. அதை வெளியே எடுத்தாலே இந்த இலவசங்கள் எல்லாம் தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாப்ல. இது உண்மையா? உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அரசின் மீது 4 லட்சம் கோடி ஊழல் புகார் வைக்கிறாங்க. பிஜேபி தோராயமா 1,34,000 கோடி ஊழல் புகார் வைக்கிறாங்க. அமலாக்கத்துறை, ஐடி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேல ஊழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி இப்படின்ட்டு 1,50,000 கோடியிலிருந்து 4 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் நடக்குது அப்படிங்கிற